என் பையனை பாஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். அதெல்லாம் என்னால் முடியாது சார். உங்கள் பையன் ஆடு மாடு மேய்க்க கூட லாய்க்கு கிடையாது. நீங்கள் எவ்வளவு காசு கொட்டி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை சார். வைங்க போன. சரி. ஐயா, குட் மார்னிங். குட் மார்னிங். கிச்சனில் பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கு எடுத்து மாப்படிச்சு விடு. ம், சரிங்க ஐயா. சரி. தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா. ஐயா, ஐயா, ஐயா. அம்புட்டு இமேஜினேஷனா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? ஆமாம்மா, ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறாங்க. பேப்பரை பார்த்தாவே கடுப்பா இருக்கு. இதுக்கு மேலே அவன் அப்பன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், பணம் எவ்வளோ வேணாலும் தர்றேன் அப்படின்னு. பாஸ் பண்ணி விட்டுருவான். அது எப்படிங்க முடியும்? காசு கொடுத்தா எது வேணா செய்யலாமா? அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க ஐயா. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. நான் படிக்காத ஆளு. நான் உங்களுக்கு புத்திமதி சொல்ல வேணாம். நீங்க எடுத்த முடிவு சரிதான் ஐயா. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. ம், சரிங்க ஐயா. ராணி, கொஞ்சம் இங்க வாமா. சொல்லுங்கய்யா. உட்காரு. ஐயோ, உங்க முன்னாடி. பரவாயில்ல, உட்காருமா. சொல்லுங்கய்யா. ஒன்றும் இல்லை, நீ பார்க்க இவ்வளவு அழகா இருக்க. வேலைக்காரின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீ உன் வீட்டுக்கு போகும்போது கூட, இல்லை ரோட்ல போகும்போது கூட பின்னாடி யாராவது ஃபாலோ பண்றாங்களா? அது எப்படியா ஃபாலோ பண்ணாம இருப்பாங்க? நான் ரோட்ல நடந்து போனாலே ஏதோ நாய் நாக்க தொங்க போட்டு அலையிற மாதிரி பின்னாடியே வருவாங்க. இதெல்லாம் சகஜம்யா. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். ஒன்றும் இல்லை, நான் மாதம் 2000 ரூபா நம்ம வீட்டு வேலை பார்க்குறதுக்கு தர்றேன். இந்த 2000 ரூபா உன் குடும்பத்துக்கு போதுமா? இல்லை வேற வேலை ஏதாவது பார்க்குறியா? ஆமாங்கய்யா,
இந்த அப்பார்ட்மெண்ட்ல மொத்தம் 9 வீட்டில் வேலை செய்கிறேன். உங்கள் வீடு சேர்த்து 10. ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய். அப்போ 10 வீட்டுக்கு மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க ஐயா, இந்த வீட்டில் இருக்குங்களே பெருசு, அதுங்க அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு கேட்பாங்க. அதுவும் பண்ணுறேன். என் ஃபேமிலியை ரன் பண்ண அந்த காசே போதுமா இருக்குங்க ஐயா. சே, காசு கொடுத்தா வந்திருப்பாளா? நம்ம தான் தப்பு கணக்கு போட்டோமா? சரி, அட்ஜஸ்ட்மெண்ட்டை கேட்டு பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். ஆமாம், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? ஐயா, உங்களை நல்லவன்னு நினச்சேன். ஆனால் நீங்களும் எல்லா ஆம்பளைங்கள மாதிரி அலைஞ்சான்னு நிரூபிச்சிட்டீங்க. என்னம்மா பேச்சு வாக்கில் நீ அலைஞ்சான்னு சொல்லிட்ட? ஒன்றும் இல்லைங்கய்யா, எனக்கு சம்மதம். ஆமாம், எவ்வளோ தருவீங்க? நீ எவ்வளவு எதிர்பார்க்குற? மாதம் பூரா கஷ்டப்பட்டா என்ன 20,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு 40 கொடுங்க. 40,000 தானா? சரி, ஓகே, நான் ரூமுக்கு போகிறேன். நீ டெட்டால் சோப்பு போட்டு குளிச்சுட்டு செண்டு பாட்டில் நிறையா இருக்கு, நல்லா அடிச்சுட்டு பூ வச்சு புது பொண்ணு மாதிரி வந்துடு. வேகமா வா. என்னடா டைம் ஆச்சு, இவ்வளோ இன்னும் காணோம். புது பொண்ணா வர சொன்னா புது பொண்ணாவே வந்துருவாளா? இந்தாங்க பால், உங்களுக்காக ஸ்பெஷலாக பாதாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? இந்த வர்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? அப்கோர்ஸ், வாங்க உள்ள. ப்ளீஸ் இடம். யார் நீங்க? நான் கிரே பிரான்ச்லேருந்து வர்றேன். நீங்கள் சக்கரவர்த்தி வாத்தியார் வீடுன்றது இதானே? ஆமாம், நான் தான். நீங்கள் தானா? ஆமாம். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறக்காண்டி வந்திருக்கேன். சொல்லுங்கள் சார். இந்த அப்பார்ட்மெண்ட்டு பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு, இங்கே ஒரு 30 வயசில் ராணின்னு ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துச்சா? ஆமாம், ராணின்ற பொண்ணு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க. ஏன், அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையா? அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணால தான் பல பேத்துக்கு பிரச்சனை. ஏங்க, அந்த பொண்ணு பக்காவான போர்ச்சரிங்க.
அது பொண்ணே கிடையாதுங்க, சரியான சைக்கோங்க. வயசான வீட்டுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே காசையும் வாங்கிட்டு அவங்க லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருந்தாங்கன்னா பாய்சனை கொடுத்து கொன்றுவா. போற வீடு பூராமே பாய்சன் கொடுக்காம வரவே மாட்டா. குடிக்கிறதுக்கு எதுவும் உங்களுக்கு எதுவும் கொடுத்தாளா? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா 100ல ஒருத்தர் தான் அந்த பொண்ணுகிட்ட இருந்து தப்பிக்க முடியும். பரவாயில்ல சார், நீங்க லக்கி. மறுபடி அந்த பொண்ணை பார்த்தா எங்களுக்கு தகவல் கொடுங்க. என் இதே விசிட்டிங் கார்டு ஏதோ அந்த தகவல் சொல்லுங்க. ஓகே சார். சரி, பார்க்கலாம். ஓகே சார். சரி. ஐயோ, பாய்சன் கொடுப்பாளா? நமக்கு ஒன்று கொடுத்தாலே. உங்களுக்காக ஸ்பெஷலா பாதாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, ஆதம்பால் இல்லை சொன்னா. ஐயோ, தொண்டை ஒரு மாதிரியா கப்புது, பேச்சு வர மாட்டேங்குதே. ஐயோ, என்ன கொடுத்தான்னு தெரியலையே. ஐயோ, அப்புறம் சார், லாஸ்டா அந்த பொண்ணு எப்போ உங்க வீட்டுக்கு வந்துச்சு சார்? இவருக்கும் ஊதிட்டாங்களா? இவரும் லேடிஸ் விஷயத்துல வீக்குதானா? வாத்தியா இருந்தாங்க.